நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் முறைகேடு என அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டில் 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டுகளுக்கு இடையில் 28,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் இந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதே கோரிக்கையுடன் அதிமுக நிர்வாகி உள்ளிட்டோரும் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது 30 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தனர். அவர்களுக்கு அதிக விலைக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 2023 ஆண்டு புகார் அளித்து 4 மாதங்கள் கடந்த பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக அறப்போர் இயக்கம் சார்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசின் ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் 1987 ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைப்படிதான் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாகவும் ஒப்பந்ததாரர்கள் பல ஆண்டுகளாக ஒரே விலையைத்தான் குறிப்பிடுவதாகவும் இதனால் அரசும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தங்களை வழங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற முடியாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இதுபோன்ற முறைகேடு குறித்த வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி செயல்பட்டிருந்தால் இந்த வழக்குகள் வந்திருக்காது. எல்லா வழக்குகளிலும் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தினால் முடிவு எட்ட முடியாது என தெரிவித்தனர். பின்னர் வழக்குகள் தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டெண்டர் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான ஆவணங்களையும் ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.